வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள் நிறைந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025-26 இந்த 2 ஆண்டுகள் எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 மிகப்பெரிய பயிற்சி நடக்குது. ஒன்று வந்து சனி பயிற்சி, அப்புறம் ராகு கேது பயிற்சி, அப்புறம் குரு பயிற்சி. 3 ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு கேது, குரு 4 கிரகமும் பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து மார்ச் 2025, ஏப்ரல் 25, 2025. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றமாகவும் சாதகமற்ற மாற்றமாகவும் நிறைய பேருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். குறிப்பா ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா எப்பவுமே கோச்சார ராசி வச்சு தான் செயல்படும், தசாபுக்திகள் வந்து லக்னம் வச்சு செயல்படும். ஸோ அந்த அடிப்படையில சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆவலா பார்த்துட்டு இருப்பீங்க. 2023-24 பார்த்தீங்கன்னா 7ல் சனி, 10ல் அதிகமாக குரு, 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்து பண விஷயத்துல வந்து ஒரு முடக்கத்தை கொடுத்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவே இல்லையேங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வந்து சில பிரச்சனைகள் கொடுத்தது. ஆனாலும் குரு பார்வையினால கடைசி ஒரு 4 மாதமாக சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பார். ஆனா 2025 மார்ச் ஏப்ரல் அப்போ எத்தகைய ஒரு மாற்றம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த சனி ராசியவே பார்த்து பங்குதாரர்கள், நண்பர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் அதுல வந்து ஒரு சில இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருந்த சனி 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் பெட்டராக இருக்கும். பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இது வரைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு, சில விஷயங்கள் சரியில்லைங்கிற விஷயங்கள் கொஞ்சம் சரியாகும். ஆனால் 8ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு போகுது பார்த்தீங்கன்னா அஸ்தம சனின்னு என்று சொல்லப்படுகிற விஷயம் வந்து சிம்மராசிக்காரர்கள் ஸ்டார்ட் ஆகுது. கடகராசிக்காரர்கள் அஸ்தம சனியிலிருந்து நீங்கிறாங்க, சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனிக்குள்ள போறாங்க. ஸோ இது எப்படி வரும்னா பெரிய ஒரு பயப்படுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா கடகராசிக்கு அஷ்டம சனி தான் பயங்கர பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா ஒரு சனி ஆட்சி பட்டத்தோட போய் கும்பத்திலே ஆட்சி பெறுகிறார். பட் இப்போ சிம்மராசிக்கு அஷ்டம சனி வரும்பொழுது எப்பவுமே குரு வீட்டுக்கு தான் வந்து சனி போய் சிம்மராசியை வந்து பாதிக்க போறார். ஸோ குருவோட வீட்டில் போய் சனி போகிறது வந்து அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. சனி ஆட்சி பலத்தோடு இருந்து கடகராசி கொடுக்கக்கூடிய பாதிப்பு கம்பேர் பண்றப்போ ஒரு பாதி தான், 50% தான் பாதிப்பு இருக்குங்கிறது தான் வந்து ஜோதிட கருத்து. ஸோ அந்த அடிப்படையில் சிம்மராசிக்காரங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். என்னடா அஷ்டம சனிக்குள்ள போகிறோமா, என்னென்ன ஆக போகுது, ஆல்ரெடி இப்போவே சில பிரச்சனைகள் இருக்கு, இன்னுமே பிரச்சனை அதிகமான தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பயப்படுவீங்க. தேவையில்லை. எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்க. குரு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் 10ல் இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்துக்கு மாறுறது அருமையான விஷயம். ஸோ அதில் 11ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்துக்கு ராகு மாறாரு பாருங்க, ராகு பார்க்க போறாரு. ஸோ பங்குதாரர் மூலமாக வெளிநாட்டுக்காரர்களோட சில நீங்க யாரோட வந்து அசோசியேட் ஆயிருக்கீங்க பிசினஸ்ல அப்படிங்கிறவங்களோட நல்ல லாபங்கள் வரும், ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் கிடைக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்து சனி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சில மறைமுகமான சில இன்கம்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவார். ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு வேணுங்கிற தெரப்பி எடுத்து அதுக்கு வேணுங்கிற சில ஆப்ரேஷன் சர்ஜரி தேவை அப்படின்னா அது பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நிறைய டிராவலிங் கொடுப்பார். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பண விஷயத்துல வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்குள்ளேயே வந்துட்டார். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அடுத்த லெவல் ஆஃப் பிளானிங்க்கு தேவையான சில விஷயங்கள் போட்டு மண்டையை குழப்பிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வந்தனால இது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை விற்கலாம், ஒரு ஒரு வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, ஒரு விஷயம் நம்ம 2 வருஷமா ட்ரை பண்ணுறோமே அது நடந்தால் கொஞ்சம் பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கையேறும். ஏன்னா குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது அற்புதமான விஷயம். மறைமுக இன்கம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் காசாக்குறது, மானிட்டைஸ் பண்றது, லிக்விடேட் பண்றது, ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து அதில் சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கிட்டு அடுத்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக செய்யக்கூடியது. ஏன்னா 11ஆம் இடம் வேலை செய்யுது, 8ஆம் இடம் வேலை செய்யுது. குறிப்பாக வந்து சனி திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிற பலன் அதிகமாக வேலை செய்யும். அதே சமயத்துல ராகு 7ஆம் இடத்துல வந்தாலும் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, குருவின் பார்வை பெற்று விடுகிறார். ஏன்னா குருவும் ராகு பயிற்சிக்கு அடுத்த சில வாரங்களே நடக்குது. ஸோ அருமையான ஒரு விஷயம்தான். ஸோ பார்க்க போனா பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு வேற விதமான ஒரு சில
பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுல சில பிரச்சனைகளுக்கு சால்வ் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சில முயற்சிகள் எடுப்போம். அந்த முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவா தான் நடக்கும். அதுல நிறைய கத்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அஷ்டம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டார்ட்ஸ். இப்போ எப்படி கடகராசிக்காரர்களுக்கு ஆமிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு ஆமிக்க போகுது. அதுக்கு வேணுங்கிற பல மாற்றங்கள் செய்வீங்க. உங்களோட ஹெல்த் விஷயமா, உங்களோட உறவுகள் விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா, வேலை விஷயமா நிறைய மாற்றங்கள் வரும். வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு வந்து போவீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுது வீட்டு விட்டு போய் கொஞ்சம் ஃபுட்டு அந்த இருக்கக்கூடிய ஏரியா பொறுத்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய அமைப்பு இருக்குது. அதுவும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அஷ்டம சனியோட ஒரு பலாபலன்கள் தான். ஸோ எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் சோஷியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியில் போய் கொஞ்சம் கடுமையாக உழைத்து கொஞ்சம் மன இறுக்கமாக ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற முடியாமல் பட் உள்ளூர நம்ம அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. அதனால வெளியில வந்து வெற்றியாளராக நம்ம காமிச்சிக்க முடியலனாலும் ஃபியூச்சர்ல வர ஒரு வெற்றிக்கு நீங்க இப்ப செய்யக்கூடிய அமைப்பு தான் வந்து ஒரு மூல காரணமாக அமையுங்கிறத நீங்க குறிப்பா பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே வந்து மாற்றங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதுல இந்த 4 கிரகங்கள் மாற்றம் வந்து சில விஷயங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்து வரவேண்டிய பணம் வந்து அது மூலமா இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல இப்போ சில எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல கொஞ்சம் ஸ்டக் ஆகி போன வருஷம் ஆகக்கூடிய பிஸ்னஸ் ஆகலையே, கொஞ்சம் வந்து ட்ரையா இருக்கு, கொஞ்சம் வந்து வருமானம் குறையுது, கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி கொடுப்பார். ஏன்னா நம்ம அபிவிருத்தி பண்ணணுங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சுபவிரயமா செய்வோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா முக்கியமான சில முடிவுகள், முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம்ல பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க நினைக்கிற வேகத்துல அது ரிட்டர்ன்ஸ் வராது. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஈஸியாக வந்து மறந்துடுவாங்க. 100க்கு ஒரு 90, 100க்கு ஒரு 90 வாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க் வாங்குறது தான் அவங்களுக்கு நிதர்சனமாக இருக்கும். ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு சில பர்ஃபார்மன்ஸில் பண்ண முடியாத அமைப்பு இருக்கும். ஏன்னா அந்த அஷ்டமணி தாக்கத்தினால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்து உடம்பு மனசு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து உடத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு மனசு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம் நீக்கி கொஞ்சம் பொறுமையா இருந்து விவேகமா இருந்து ஜெயிக்கக்கூடிய காலமே ஒழிய எடுத்தமா கவுட்டமான்னு போய் தைரியமா இறங்கி ஜெயிக்கக்கூடிய காலங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இல்லை. பொறுமை அதிகமாக தேவை. பட் நீங்க செய்யக்கூடிய முயற்சி 25, 26ல தான் 27ல வந்து ஒரு அருமையான ஒரு வெற்றியா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அஷ்டம சனி நம்ம பயப்பட வேண்டாம். அதே சமயத்துல எதுவுமே வந்து எடுத்தமா கவுத்தமானு செய்யாமல் ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து பொறுமையாக செய்ய வேண்டிய அமைப்பு இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீ என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுக்திகளை போயிட்டு இருக்கு, அந்த தசாபுக்தி அந்த லக்னத்துக்கு நல்ல யோகமான தசைகளா, கோச்சார அமைப்புல வந்து வச்சு பார்க்கும் பொழுது அந்த கிரகமும் இந்த தசாபுக்திகள் எந்த ஒரு கனெக்ட் வருதுங்கிறதெல்லாம் பார்த்து தான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து அது ஜென்ம ஜாதகமாக இருந்தாலும் சரி, கோச்சார பலனாக இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த முறையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025, 27 அதாவது 25 நடக்கக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து அடுத்த ஒரு 2-2.5 வருடங்கள் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகிற சனி பயிற்சி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக 25 எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திருப்பங்களை நிறைந்த ஒரு அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை நாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் இறுதியில் 2025 மார்ச் 29, 2025 பார்த்தீங்கன்னா சனி கும்பத்தில் கடந்த 2.5 வருடமாக இருந்த சனி மீனத்துக்கு குருவின் வீடாகிய மீனத்துக்கு இடம்பெயர்கிறார். அதே போல ராகு கேது 1.5 வருடத்துக்கு ஒரு தடவை இடம்பெயரக்கூடிய ராகுவும் கேதுவும்
ஏப்ரல் 2025 அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கும், அதே மாதிரி கன்னியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் இடம்பெயர்கிறார். இத்தகைய இடம்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா எத்தகையோட தாக்கத்தை கொடுக்க போகிறது, குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகிறது, இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனி குரு. குரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி மே மாதம் 2025 குருவும் இடம்பெயர்கிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுகிறது. அது எப்படி மேஷ ராசிக்கு ஆகுதுன்னு பார்த்தா, 2ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை மேஷராசிக்கு குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்த ராகு 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு போவது ஒரு நல்ல விஷயம். 6ஆம் இடத்தில் கேது இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். 11ஆம் இடத்தில் இதுவரை 2.5 வருடமாக இருந்த சனி 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானம், அதாவது 7 நாட் சனியை துவக்க போகிறார் மேஷராசிக்காரருக்கு. ஸோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, மெயினாக நம்ம முதல் பார்க்க வேண்டியது சனி. சனி வந்து இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அம்சம்தான். பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஓய்வான லாபத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைம் இருந்து, இப்போ 12ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில விரயங்கள், சுப முதலீடுகள், குடுக்கல் வாங்கல், வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள், கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லப்படுகிற வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அடுத்த சில வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் சனி 12ஆம் இடத்துக்கு. ஸோ 7 நாட் சனின்னு ஒரு விஷயம் வந்து வராமையே போயிடுச்சுன்னா மனுஷன் வந்து டெவலப் ஆகாமல் அப்படியே வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே குளிர் காஞ்சிட்டு போயிடுவார். ஸோ 7 நாட் சனி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதகருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம இது வரைக்கும் இருந்தோமே, அதுலேருந்து சில முயற்சிகள் செய்யணும், மாறணும், இப்படியே இருந்தால் எப்படிங்கிற மாதிரி சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் வந்து இந்த சனி பயிற்சி. ஸோ விரயங்கள் பண்ணும்பொழுது சில லாஸ் ஆஃப் இன்கம், சில விஷயத்தை நோக்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ரிஸ்க் எடுத்து சிலது செயல்படுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அம்சங்கள் வந்து படிப்படியாக ஏப்ரல் 2025 வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் ராகு அதே மாதம் 11ஆம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பயிற்சி. 11ஆம் இடத்துக்கு ராகு வருவது ஓரளவுக்கு லாபத்தை நோக்கி ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் செய்வது, அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. குறிப்பாக ராகு திசையே ஜாதகருக்கு நடக்குமாயின் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் நல்ல ப்ரோக்ரஸ் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையில் மேம்படக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கு மாறுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக சில விஷயங்கள் செய்வது, குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் செய்வது, பூர்வீக விஷயத்துக்காக செய்வது, நமக்கு என்ன விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் முற்பட்டு சில விஷயங்கள் எடுத்து ஒரு குறிக்கோள் நோக்கி நம்ம செயல்படுவது அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ ராகு கேது பயிற்சியும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் சனி வந்து அது வந்து நெகட்டிவாக நம்ம 7 நாட் சனி வருதுங்கிறது பயப்பட வேண்டியதில்லை. 7 நாட் சனிங்கிற சனி வரும்பொழுது விரய சனியில் வந்து அதிகமான முயற்சிகள், அது பொருளாதாரம் முதலீடாக இருந்தாலும் சரி, அதிக உழைப்பு போடுறதா இருந்தாலும் சரி, அதிகமான அலைச்சல்கள் இருந்தாலும் சரி, அது மாதிரி கொடுத்து ஜென்மசனியப்போ அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக போராடுவதும், பாதசனியில் வந்து போட்ட உழைப்புக்கும் தகுந்த ஊதியத்தை வருமானத்தையும் அந்த ப்ரோக்ரஸையும் பெறக்கூடிய அமைப்பாக அந்த 7.5 வருடங்கள் வந்து மனுஷனுக்கு வருதுங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கம்ஃபோர்ட் ஜோன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் முடியுது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மேம்பாடுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அடுத்த படிநிலை பரிமாறும் டோட்டலாகவே நம்மளுடைய லைஃபோட ஸ்டேட்டஸ் மாறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் அபிலிட்டியையும் ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய மனநிலையும்
சந்தர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்கிறத நாம் எடுத்துக்கிறோம். அதே சமயத்துல குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வாடுறது இன்னுமே முயற்சிகள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள், பேச்சு மூலமா, தகவல் தொடர்பு மூலமா, கான்டாக்ட்ஸ் மூலமா சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். அதே சமயத்துல சில நண்பர்கள் மூலமாக, பார்ட்னர்ஷிப் மூலமாக சில ஆதாயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள். 9ஆம் வீடை பார்ப்பதனால் சில பூர்வீக விஷயத்தினால கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், லாபம் பெறுவதற்காக சில முயற்சிகள் செய்வதற்காக 11ஆம் வீட்டு பார்வையும் வேலை செய்கிறது. ஸோ கூட்டு விஷயமாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அடுத்த நிலை டெவலப்மெண்ட் விஷயத்தை நோக்கி மேஷராசிக்காரர்கள் படிப்படியாக செயல்படுவதற்கு ஒரு உகந்த ஒரு பயிற்சியாகவும் ராகு கேது சனி குரு பயிற்சி வருகிறது. ஸோ இந்த கடந்த 2.5 வருடம் காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை காட்டிலும் அடுத்த வரக்கூடிய 2.5 வருடங்கள் வந்து ஆக்ஷன் ஃபீல்டாகவும் ட்ரமாட்டிக்காகவும் உழைப்பு சார்ந்த விஷயமாகவும் அதிகமாக நாம் வந்து இத்தனை விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அதிகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்கள் அந்த காலத்தை கண்டிப்பாக எதிர்கொள்ளலாம். அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த 6 மாதம் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளானிங், அதுக்கு மாதிரி சில செயல்பாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மாணவ செல்வர்களாக இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு வழியாக அடுத்த வாழ்க்கையில் அடுத்த விஷயத்தை நோக்கி ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு படிநிலை மாறுவதற்காக ஒரு ஸ்டேட்டஸ் மாறுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக 2025, 26, 27 வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குமே தவிர இது வந்து 7 நாள் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம கோல்டன் டைம் முடிஞ்சிருச்சு, கம்ஃபர்ட் ஜோன் முடிஞ்சதுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு அடுத்த நிலை வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது, மணி ஓசை கேட்க ஆரம்பிவிட்டதுங்கிறத நம்ம எடுத்துக்கணும் என்பதுதான் உண்மை. இது ஒரு பொதுவான பலனையே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு தசாபுக்திகள் உங்களோட ஜென்ம ஜாதக பிரகாரம் அந்த தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு தசாபுக்திகளாக இருக்கிறது பொறுத்து உண்மையே துல்லியமான பலன்களை நாம் கண்டிப்பாக பெறுவோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளையும் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம். எப்படி வந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா நம்மளோட வாழ்க்கையில் சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகம் இல்லாத சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்பதை துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், ஒளி தத்துவ முறையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்கு 2025, 26 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, குரு அப்படிங்கிற கிரகங்கள்லாம் ஒரு அருமையான பயிற்சி அடைய போகிறார்கள் 25 மார்ச், ஏப்ரல் காலகட்டத்தில். அத்தகைய பயிற்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை துலாம் ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போகும்போது நம்மளுடைய வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரவளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சனி வந்து 5ஆம் இடத்துல, ராகு 6ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடத்துல, குரு அஷ்டமத்தில் மறைந்திருக்கார். ஸோ எப்போ ஒரு சுப கிரகம் குரு வந்து 8ல் மறைஞ்சிருச்சோ சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட கள்ள மாதிரி தான் இருக்கும். எப்படி சனி 8ல் போச்சுன்னா சில பிரச்சனைகள் கொடுக்குறாரோ அதே மாதிரி குரு 8ல் போனால் சில வாழ்க்கையில சில விஷயங்கள் நல்லா இருக்காது. அதாவது குரு என்ன, தனகாரகன், புத்திரகாரகன், நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ், நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு. அவரு போய் 8ல் மறைஞ்சிட்டார். யாரு, துலாம் ராசிக்காரர்களுக்கு. எப்போ இருந்து 2024 மே மாதத்திலிருந்து 25 மார்ச் மாதம் வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை. ஸோ நிதி நிலைமைகள் சரியில்லை. ஆல்ரெடி கோடீஸ்வரனா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சில விஷயங்கள் சரியில்லை சார், இது மாதிரி நான் ட்ரையா இருந்தது இல்லை சாருங்கிறாங்க. அதே சமயத்தில் ஆல்ரெடி கொஞ்சம் வாழ்க்கை கரியரே ஸ்டார்ட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் கையில் ஒன்றுமே இல்லை சார், இப்போ தான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போகுது. ஏன்னா குருங்கிறது நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம். அது வந்து அஷ்டமத்தில் போய் கடந்த ஒரு 7-8 மாசமா இருக்குது. இன்னுமே ஒரு 5-6 மாதத்துக்கு குரு அப்படி தான் இருப்பார். ஆனால்
25 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் இடத்துக்கு வந்து ராசி பார்ப்பது அருமையான விஷயம். குரு 9ல வருவது வந்து யோகமான விஷயம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பு. அது ஒரு ஐ திங்க் 12ல் 9ல் குரு அப்படிங்கிற கூட ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன், திரைப்படம். அந்த அளவுக்கு அது ஒரு பிரசித்தமான ஒரு பொசிஷன். என்னங்க, 9ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது 5ஆம் பார்வையா ராசியவே பார்ப்பார். 7ஆம் பார்வையா முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 3ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லக்ஷ்மி ஸ்தானத்தையும் பார்ப்பார். 9ஆம் பார்வையா பார்ப்பார். ஸோ இப்படி ஒரு நிலைமை வந்து அருமையான விஷயம். குரு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இது வரைக்கும் எல்லாமே வாழ்க்கையே ஸ்லோவா போயிட்டு இருந்தது சார். எதுவுமே சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்றும் இல்லை. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, கரியரை ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, வேலை தொழிலில் ஒரு மேனேஜர் லெவல் டாப் பொசிஷன் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லறத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அந்தந்த வயதினருக்கும் அந்தந்த செக்மெண்ட்ல அந்தந்த இதுக்கும் சில பாதிப்புகள் கொடுத்துட்டு இருந்துங்கிறது தான் உண்மை. அதே சமயத்துல அடுத்த வரக்கூடிய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா குரு வந்து அருமையான விஷயத்தை கொடுக்குறார். நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ராசியை பார்த்து உத்வேகமும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயமும் நிறைய இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள், இது வரைக்கும் கைக்கு வராத விஷயம், இது வரைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தென்படாத விஷயங்கள்லாம் கையில கிடைத்து பசிக்கு தீனி கிடைத்தது போல் நல்லாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. எப்பவுமே குரு ராசியை பார்ப்பது ஒரு அருமையான விஷயம். அது 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது அருமையான விஷயம். அதே சமயத்துல 5ஆம் இடத்துல சனி இருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறது அருமையான விஷயம். அதுவும் குருவோட 9வது இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். அதாவது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறைப்பார், எல்லாத்தையும் கெடுப்பார். ஏன்னா சனி எங்க போறாரோ அந்த இடத்த கெடுப்பார். 6ஆம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம். ஏன்னா 6ஆம் பாவம் நல்ல பாவம் கிடையாது. வம்பு, வழக்கு, பிரச்சனை, கடன், உடல் உபாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்துக்கு சனி போறது பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல சனி 6க்கு போனாலும் ராகு 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ ராகு 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ராகு குருவால் பார்க்கப்படும் பொழுது புத்திர விஷயங்கள், கல்யாணம் ஆகி குழந்தை பெற முடியாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திர விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா ராகு குருவால் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு செயல்பாடுகள் கொடுப்பார். அதே சமயத்துல சில காதல் விஷயங்கள், நண்பர்களா பழகிட்டு இருந்தவங்க வந்துங்கன்னா கொஞ்சம் காதலர்களா மாறுற விஷயங்கள், அது மாதிரி சில பிளசன்ட் சர்ப்ரைசஸ், சில விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த 5ஆம் இடத்துல ராகு வந்து குரு பார்வை பெறுவது. ஸோ எல்லா கிரகங்களும் ஒரு நல்ல விஷயமா தான் வருது. அதே சமயத்துல துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து கேது விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்தார். வருமானம் வருதோ இல்லையோ செலவு வேணா இருக்கு சார் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தவர் 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துக்கு கேது போகிறார். ஸோ எல்லா கிரகத்தின் பயிற்சியும் 4 கிரகத்தின் மூமெண்ட்டும் பயிற்சியும் நல்ல சாதகமான பயிற்சியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ 2025-26 வந்து ஃபார் பெட்டர் தேன் 2023 and 24 நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நான் சொன்ன காரணத்தினால். ஸோ துலாம் ராசியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நட்பு பாராட்டி எல்லாத்தோடையும் ஓரளவுக்கு நல்லா பழகக்கூடிய சுக்கரனோட வீடு இல்லைங்களா, கலைகளில் ரசிக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு ராசி. அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லாவே கைகூடி வரும். பொறுமையாக இருந்து ஒன்னொன்னாக சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் போகுது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, துலா லக்னத்திலேயே பிறந்தீங்களா அல்லது வேற லக்னத்துல பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் வைத்துதான் உண்மையே துல்லியமான பலன்கள் நாம சொல்லலாம். பட் பொதுவா பார்க்கும் பொழுது 4 கிரகத்தின் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த படிநிலை, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு சாருங்கிற சொல்ற மாதிரி ஒரு அமைப்பு கிரக அமைப்பு கொடுக்குறார் கோச்சார் அமைப்புல துலாம் ராசிக்காரர்களுக்கு. நாம தசாபுத்திகள் வச்சு பார்க்கும்போது உண்மையே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கடக ராசிக்கு 2025-26 சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு ஆண்டுகளாக பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுகளாக காலகட்டமாக கடகராசிக்கு இருக்க போகிறது. குறிப்பாக 2025 மார்ச் ஏப்ரல் முதல் அடுத்த ஒரு 2 வருடங்கள் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம டீட்டெயில்டா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல்
அந்த அறிவியல் சாஸ்திரம் என்ன சொல்லுது, கிரகத்தின் நிலைகள் எப்படி இருக்குது, அந்தந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார அடிப்படையில் பொது பலனாக நம்ம கடகராசிக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடித்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த 2 வருட காலகட்டங்கள், குறிப்பாக ஒரு 24 மாதம் 30 மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த 25, 26 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, சனி பயிற்சி 2025 மார்ச் ஏப்ரலில் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்து கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள், பல பிரச்சனைகளும் சில மன உளைச்சல்களும் அவங்களுடைய வயசுக்கு பொறுத்து அந்தந்த வயது நபருக்கு அந்தந்த பிரச்சனையை கொடுத்து சனி பகவான் 8ஆம் இடத்துல அஸ்தம சனி தாக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு அது நீங்கி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மீன ராசிக்கு இடம்பெயர்வது ஒரு அற்புதமான பயிற்சி. அது ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் நம்ம சொல்லணும். அதே சமயத்துல ராகு 9ஆம் இடத்தில் இருந்த ராகு 3ஆம் இடத்தில் இருந்த கேது மாறப்போகிறார், இடம்பெயர போகிறார். கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் தான் சனி பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அடுத்த ஒரு 15 ஒரு 30 நாட்களுக்குள்ள ஆகக்கூடிய அமைப்பு மார்ச் ஏப்ரல் 2025 பார்க்கலாம். அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ராகு 8ஆம் இடத்துக்கு வருகிறார், கேது 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதை நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல மற்றொரு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எப்படி இருக்காருன்னா, இதுவரை 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடம் விரயத்துக்கு போகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடம், அதோட கடகராசிக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே வந்து ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து நல்ல ஒரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு, குறிப்பா அஸ்தம சனியில 2023 அவதிப்பட்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான பலன்களும் ஒரு அவங்களுடைய தகுதிக்கும் முயற்சிக்கு தகுந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு 2.5 வருஷம் காலகட்டத்தை அடைத்து 2.5 வருடங்கள் கழித்து நீங்க பார்க்க போறீங்க. 2023-24 நீங்க பட்ட கஷ்டங்களும் உங்களுடைய முயற்சி வந்து அப்படியே ஆப்போசிட்டா ரிசல்ட் கொடுத்ததும், தேவையில்லாத மன உளைச்சல் ஆனதும், தப்பா மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டதும், நீங்க பேசின விஷயமும், நீங்க செய்தல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்பட்டது எல்லாமே நீங்க பார்த்துட்டு வந்தீங்க. அது எந்த துறையினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு ஒரு சாதகமற்ற கர்மாவை கழித்துட்டீங்கன்னு தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா அஸ்தம சனியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைம் வந்து கழிக்கிறோம். நீ ஏதோ ஒரு டைம்ல வந்து பாவங்கள் செய்திருப்போம் பல ஜென்மத்தில், அதை கழிக்கக்கூடிய ஒரு டைம் தான் வந்து அஸ்தம சனி. குறிப்பாக 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது அதாவது உங்களுடைய உடல் நலம் பிரச்சனையும், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திடீர்னு சில விஷயத்துல போய் லாக் ஆகிக்கிறது, கடன் படுதல், மாணவர்களா இருந்ததுன்னா ஒரு தவறான ஒரு சேர்க்கையில போய் கொஞ்சம் கஷ்டப்படுறது, ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது, படிக்கிறதுல நம்ம தடைகள் வருவது, அடிபடுதல், கால் அடிபடுதல், பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நண்பர்கள் சூழல் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியது தான் வந்து அஸ்தம சனி. அது வந்து நீங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல வந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க, போக முடியாமல் இருக்கிறவங்க, விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலுக்காக சில முயற்சிகள் எடுத்து கை கூடாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பிராப்தமான ஒரு வேகமாக சில விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு உண்டு. அதே சமயத்துல கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா சில பண விஷயத்துல வந்து திடீர் சில திருப்பங்கள், சில செட்பேக்ஸ் வந்தாலும் அஸ்தம சனியிலிருந்து நீங்கினதே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே சமயத்தில் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல், சில விஷயங்கள் விற்கவே முடியாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் விற்று சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு முதலீடு செய்வது, கடனால சில பிரச்சனையை குறைச்சிக்கிறது, சில பிரச்சனைகளை தவிர்க்கிறது, அடுத்தவங்க மணி குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பெட்டரான ஒரு அம்சங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அடுத்து வரக்கூடிய 25 வருது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணப்போக்குவரத்து அதிகமாக போகுது. இது வரைக்கும் ஒரு டோட்டலாகவே நம்ம ஸ்டக்காக இருக்கோம், எந்த ஒரு இன்கமும் பெருசாக இல்லை, செலவுகள் அதிகமாக இருக்குது, ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்கோங்கிறவங்களுக்கு ஒரு கதவு திறந்த மாதிரி ஏதோ ஒரு நிவர்த்தி வரும். அது மூலமாக அது எப்படின்னா ஒரு சொத்து வித்து நிவர்த்தி வரலாம், ஒரு கடன் டாப்அப் வாங்கி பண்ணலாம், அல்லது ஒரு வரவேண்டிய பணம் வந்து உங்களுக்கு சில நிவர்த்தியும் சில
சொல்யூஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த 2025 மார்ச் ஏப்ரல்லேருந்து அடுத்த 26 27ல ஓரளவுக்கு ஸ்டக்காக இருந்தவங்களாம் ஒரு ஃப்ளோயிங்க்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போய் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களோட உடல் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தது சரியான ஒரு அப்ரோச்சில் போகாத ட்ரீட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு கரெக்டான ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை பெற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி உடம்பு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக கிடைக்குது. இதனால் ஒரு அருமையான ஒரு டைம் தான் எடுத்துக்கணும். அதனால கடைசி பகுதி ஆஃப் கடகராசி ஜென்ம அஷ்டம சனிக்கு இப்போ வந்துட்டோம். இன்னொரு 4-5 மாதத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் போவாங்க. கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சு மூலமாக பண்ணக்கூடியவங்க, லாயர்ஸு, இது மாதிரி கன்சல்டிங் பண்ணுறவங்க, சொல்லிக் கொடுப்பவர்கள், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல குரு பார்த்த ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பலன் வராமல் ஸ்டக் ஆகி கிடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வெளியில் ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நினச்ச அளவுக்கு ப்ராஃபிட் வரும். கூட்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். பல நாட்களாக ஒரு சொத்து பிரிக்க முடியாமல் ஒரு அவதியிலிருந்து ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ ஒரு அருமையான ஒரு ஆண்டு கிரக பயிற்சிகளாக சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி சேர்ந்த மாதிரி வந்து 2020 மார்ச் ஏப்ரலில் வருவது வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தங்களும் ஒரு பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு நிகழ்ச்சிகளாக எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தான். இது வந்து உங்களோட ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய தசாபுத்திகள் இப்போ போயிட்டு இருக்கு, அதுல வந்து இந்த கோச்சார அமைப்பு வந்து எப்படி தாக்கத்தை கொடுக்க போறார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தா குரு 12ஆம் இடத்துக்கு வர்றது எது மாதிரி கொடுப்பார், அல்லது சனி திசை நடந்துட்டு இருந்தா சனி வந்து 9ஆம் இடத்துக்கு போவது எந்த மாதிரி தாக்கத்தை கொடுப்பார், ராகு கேது திசைகள் நடக்குதா அவங்க 8க்கும் ஒரு 2க்கும் வர்றது எப்படி கொடுப்பாருங்கிறதெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். இது வந்து பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்த ஒளி தத்துவம் எப்படி நம்ம கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா வந்து நம்மளோட வாழ்க்கையில் சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது துல்லியமாக நம்ம ஒரு வீடியோலையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2025-26 எத்தகைய ஒரு ஆண்டாக வரப்போகிறது, ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 2025-26 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி முதல்ல எப்போ பயிற்சி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியில கேது இருக்கிறார், ராசிக்குள்ளேயே கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், குரு வந்து 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். இப்ப நம்ம பேச அதாவது 2025 மார்ச் வரைக்கும் இத்தகைய ஒரு கிரக நிலைகள் உண்டு. 25 மார்ச் எண்டு ஏப்ரல் மாதம்னா பாத்தீங்கன்னா 3 பயிற்சிகள் நடக்கிறது. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. ஸோ அத்தகைய ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து கன்னிராசிக்கு எப்படி ஒரு பலாபலங்களை மாற்றி கொடுக்க போகுது, எப்படி உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுது, எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக ட்ரெண்டு மாறப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது சனி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்கள், அதாவது பெரிய பிரச்சனைகள் இல்லாமல், வம்பு வழக்குகள் இல்லாமல், தொல்லைகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரம், ஒரு மெயினான ஏரியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேந்திர பாவத்துக்கு போகிறார். யாரு? சனி பகவான். ஸோ 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாவம் என்ன? பங்குதாரர்கள், நண்பர்கள், உங்களுடைய கிளையண்ட்ஸ், கொலீக்ஸ், அது மாணவர்களாக இருந்தால் சரி, அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை நண்பர்கள், அவங்க குரூப்பு, அவங்க கிளாஸ்மேட்ஸு, அது எல்லாம் குறிக்கக்கூடியது 7ஆம் இடம். அதே சமயத்தில் கல்யாணம் செய்தோம்னா ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கும் ஆணும், அதாவது மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவியும் 7ஆம் இடத்தை குறிக்குது. ஸோ இந்த முக்கியமான பாவம், வாழ்க்கையில நம்ம யாரை சந்திக்கிறோம், அன்றாட வாழ்க்கையில கவனிக்கக்கூடிய அந்த நபர் 7ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். பட் குருவோட வீட்டுக்குள்ளதான் போறார். 7ஆம் இடம் வந்து நம்ம தவறான வீடு இல்லை. சரி, 7ஆம் வீட்டுல இது வரைக்கும் ராகு இருந்து
திருமண தடைகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 6ல ராகு 12ல கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்னா, சனி 6ல இருந்து 7க்கு போயிட்டார், ராகு 7ல இருந்து 6க்கு வந்திருக்கிறார். ரெண்டுமே பாவகரங்க தான். பட் இருந்தாலும் வித்தியாசங்கள் வரும். எப்படின்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சில கடன், நோய், வம்பு வழக்குலாம் கொஞ்சம் குறையும். சனி எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரோ அதே மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். ஆனா 7ஆம் இடத்து ஆக்டிவிட்டி அதிகமாயிடும். எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னா, உங்களுடைய அந்த பங்குதாரர்கள், நண்பர்கள், மனைவி, கணவன், திருமணஸ்தானத்துல வந்து சனி வருவது பார்த்தீங்கன்னா சில தடைகளை கொடுக்கும். எப்படின்னா சில பிரச்சனைகளும் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக நீங்க வந்து சிலது கையாள வேண்டும். ஏன்னா கேது 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்க குரு ராசியை பார்க்காம 10ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய, கல்யாணத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா அந்த சனி 7ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ அந்யோன்யமும் அவ்வளோ நல்ல ஒரு கனெக்டும் கொடுக்காமல் சில கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. பட் பொதுவாக பார்க்கும் பொழுது குரு ராசியை பார்க்காம குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது பண விஷயத்துக்கு, பண போக்குவரத்துக்கு, பேச்சு மூலமா வேலை தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலன் தான். அதுல வந்து மாற்றமே இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு, அது ஆச்சு இது ஆச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. 10ஆம் இடத்துல குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இடம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, தாயார் சம்மந்தப்பட்டதில் நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா தன் வீட்டை தன்னே பார்க்கிறார் குரு. அது அருமையான அமைப்பு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கறனால அந்த நம்ம பெரிய ஒரு 6ஆம் இடத்து வேலையை வந்து சாதகம் இல்லாத பலன்கள் செய்யாமல் கடனால கொஞ்சம் ஜெயிப்பது, கடன் மூலமாக கொஞ்சம் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் லாபங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யறாரு. ஸோ இது எப்படின்னா எப்படி பார்க்க போறோம்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா நடந்து இன்னொரு சில விஷயம் முயற்சிகள் எடுக்கும்பொழுது அதுல சில தொய்வுகளும், சில முயற்சிகளுக்கு வந்து கொஞ்சம் உடனே பலன் வராமல் கொஞ்சம் இழுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக தான் கன்னிராசிக்கு வருது. இதுவரை ஒரு வருடமாக ராசிக்குள்ளேயே கேது இருந்து ராசியை விட்டு கேது விலகிறது அருமையான விஷயம். எப்பவுமே ராகு கேதுகள் வந்து ராசிக்குள்ள இருந்து விலகிறது மனக்குழப்பங்கள் குறையும். நம்ம என்ன டைரக்ஷன்ல போடுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவோம். நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு சில முரண்பாடான எண்ணங்கள், நாம போகிறது கரெக்டா, டவுட்டு, செல்ஃப் டவுட், இது எல்லாமே நீங்கி ஒரு நேர்கோரான எண்ணங்களை போகக்கூடிய அமைப்பு கொடுக்க தான் செய்யுது. அந்த அமைப்புல கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல ஒரு குறிக்கோள் ஓரியன்டா ஒரு பண வசதியை பெருக்கிக்கிறது, ஒரு முயற்சி எடுக்கிறது, எல்லாமே கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த கிளாரிட்டியோட இப்போ கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும், கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா கணவரோட கனெக்ட் பண்ண முடியாம ஒரு கருத்து வேறுபாடோட ஈகோ இஷ்யூஸ்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு, இன்லாஸு, மாமனார் மாமியார்களால சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நினைஞ்சு கொஞ்சம் தனித்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஒரு தனி கொடுத்தனம் போகிறது, அல்லது சில பிரச்சனைகள் விலகிறது, தேவையில்லாதவங்க வந்து வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டாங்க, பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அதே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக 2023, 24 கம்பேர் பண்ணுறப்போ 25, 26 ஃபார் பெட்டராக வரக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்தியில் போயிட்டு இருக்கு வச்சு நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோவண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக எந்த விதத்திலையும் மூடநம்பிக்கையில் போகாமல் பார்த்துட்ருக்கோம். அந்த முறையில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2025, 26, 27 அந்த அடுத்த வருடம் 2025 நடக்கக்கூடிய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை ரிஷபராசிக்காரருக்கு கொடுக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுத்து எங்களுக்கு உத்வேகப்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு
ஆண்டாக 2025 வருகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா, ராகு வந்து 12ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். சனி 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுவரைக்கும் 10ஆம் இடத்திலிருந்து வேலை நிமித்தமாக அதிக முயற்சியும் அதிக உழைப்பும் கொடுத்துட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களே 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கும் ஒரு கோல்டன் டைம், கோல்டனான ஒரு ஏரியாவுக்கு வருகிறார் சனி. ஸோ இதை வந்து நீங்க இது வரைக்கும் 2.5 வருடத்துக்கு உழைத்த ஒரு உழைப்புக்கு நல்ல ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் 2025 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறார். அடுத்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பயங்கரமான ஒரு சாதகமான ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எந்த விஷயம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பும், பெரிய பிரச்சனைகள் தலை தூக்காத அளவுக்கு ஒரு ஓய்வான ஒரு ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அது குருவோட வீட்டுக்கே வர்றது பார்த்தீங்கன்னா கேட்கவே வேண்டாம், அருமையான ஒரு அமைப்பு. ஸோ ரிஷபராசிக்காரர்களாம் இதுவரைக்கும் செய்த உழைப்புக்கு, அது வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வெளிமாநிலம் போய் அங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அந்த 11ஆம் வீட்டு சனி அடுத்த 2.5 வருடங்கள் 2025, 26, 27க்கு கொடுக்க போகிற அமைப்பு இருக்கு. ராகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு இடம்பெயர்றது வந்து தொழில் வேலை விஷயத்துல வந்து அதிகமான ஒரு இருந்தா ஒரு இன்னுமே வந்து கண்டினியூ ஆகக்கூடிய விஷயங்கள் உண்டு. சனி 10லேருந்து 11க்கு விலகினாலும் 11ல் இருக்கக்கூடிய ராகு 10க்கு வந்துட்டார். பட் சனியில 10ல் இருக்கக்கூடிய அமைப்பு வேற, ராகு 10ல் இருக்கக்கூடிய அமைப்பு வேற. சனி வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய வீட்டை வந்து அதிக ஆக்டிவிட்டி கொடுப்பார். வேலை நிமித்தம் தொழில் அதுல பயங்கர உத்வேகத்தை கொடுத்துட்டு இருந்த சனி இப்போ 11ஆம் இடத்துக்கு போய் அதோட அறுவடை, அதோட லாபத்தை, அதோட பலனை அணிவிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்தாலும் ராகு 10ஆம் இடத்துக்கு வந்து இன்னும் சில அபிவிருத்திகள், சில விஷயங்கள் இன்னுமே அதிகமாக வேற ஆங்கிள் நாம போய் சில இந்த நல்ல நேரத்தை மற்ற ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சிக்காகவும் நல்ல ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய உத்வேகம் கண்டிப்பாக 10ஆம் இடத்துல கூட ராகு ரிஷபராசிக்காரர்கள் கொடுப்பார். அது ராகு ரிஷி நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா அதிகமான முயற்சிகள், புதுசாக ஒரு ஏரியாவில் போகிறது, இது வரைக்கும் போகாத ஏரியாவில் போகிறது, சோஷியல் மீடியா, டெக்னாலஜி அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை பெற்றிருந்த கேது குழந்தைகள் நிமித்தமா மற்றவங்க நிமித்தமா சுப செலவுகள்லாம் கொடுத்துட்டு இருந்த கேது பார்த்தீங்கன்னா அப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து வேலை, வீடு, இடம், அம்மா, தாயார் அது மாதிரி விஷயத்துல அதிக ஆக்டிவிட்டி கொடுக்க போறார், அதிகமான ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க போகிறார். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம், அதாவது 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு டெவலப்மெண்ட். அதாவது ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு வண்டி வாங்குறது, பழசை சரி பண்ணுறது, வீட்டை பெருசுப்படுத்துறது, ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, அது மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. தாயாரின் உடல் நலமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல குரு ராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு போறது பார்த்தீங்கன்னா அந்த ஏன் வந்து சனி 11ஆம் இடத்துல இருந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குறாரு, ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். குரு 2ஆம் இடத்துல இருந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ, லாப கடன் அடைவதனால் அதிகமான பணம் தங்குவது, நமக்கு வருமானம் அதிகமாக வருவது, மறைமுக வருமானம், ஸ்டாக் மார்க்கெட் வருமானம், இடம் வீடு விற்றதுல ஒரு காசு, அது மாதிரி பல விஷயத்துல நல்ல ஒரு நிதி புலக்காட்டம் வரக்கூடிய அருமையான அமைப்பு குரு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ சனி வந்து மார்ச் மாதம் மாறுவதும், ராகு ஏப்ரல் மாதம் மாறுவதும், குருவும் அதே மாதம் கடைசி மாறுவதும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் டைம்ல பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் டக்குன்னு அடுத்தபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரங்க நல்லாவே ஃபீல் பண்ண போறாங்க. கடந்த 2.5 வருடமாக இருந்த உழைப்பு, முயற்சி, அலைச்சல், எத்தனையோ சாக்ரிஃபைஸ், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய, ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஸோ 12 ராசியிலேயே அதிகமான ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு ராசியாக ரிஷபராசிக்காரர் கட்டாயம் வருகிறார்கள். சனி 11ஆம் இடத்துக்கு வந்தனாலையும் குரு 2ஆம் இடத்துக்கு போவதனாலையும் இது வந்து பரிபூர்ணமாக ஒரு அருமையான டைம் வருது. இந்த டைம்ல முயற்சி எடுப்பது எல்லாமே திருவினையாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஓரளவுக்கு சுமாரான தசாபுக்திகள் நடக்கும் பட்சத்தில் நீங்க பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது, வெளிநாடு போயிட்டு வர்றது, புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு கூட்டு முயற்சி செய்வது, இது எல்லாத்துக்கும் உகந்த ஒரு அருமையான காலமாக இருக்கிறது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில்
என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இப்போ என்ன தசாபுக்திகள் போகுதுங்கிறதெல்லாம் உண்மையுமே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரமும் இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் எப்படி இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகு திசை நடந்ததுன்னா 10ஆம் வீடுங்கிற தொழில் ஸ்தான விஷயத்துல நிறைய ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது என்றும், சனி திசையா இருந்ததுன்னா அது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருந்தும், குரு திசையா இருந்ததுன்னா 2 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட குருவா இருக்கிறதுனால கொஞ்சம் முதலீடுகள், கூட்டு முயற்சி, வெளிநாடு விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அது துல்லியமாக பார்த்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, அதே மாதிரி குரு எல்லாமே நல்ல ஒரு பயிற்சி பெறுவதனால் ஒன் ஆஃப் த நல்ல ஒரு 12 ராசிலேயே ஒரு நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயம் இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.